ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். வீட்டில் தேங்காயும் பொட்டுகளையும் தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்க தக்காளி வெங்காயத்தை வச்சு சூப்பராக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுவும் 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வானலை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு இதை கொஞ்சமாக பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டை அதோட தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சின்ன மிளகாவாக இருக்கிறதுனால 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 4 பேருக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொருட்களை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருட்கள் அளவை கூட்டிக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 4 துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு அதை 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறின பிறகு நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தக்காளி நீங்கள் வாங்குறப்ப நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் சப்போஸ் உப்பு போட மறந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வானலை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பராக ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உடனே சுட சுட தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எப்படி ஈஸியாக தக்காளி சட்னி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கு தவாவை அடுப்பில் வச்சு ஒரு சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு தோசையை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சட்னியில் தொட்டு சாப்பிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நாம் ஃபஸ்ட்டு அரைச்சது வதக்கி அரைச்ச தக்காளி சட்னி. இப்போ நம்ம அரைச்சிட்டு அதை வதக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், புளி, இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 பேருக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன், அதனால தான் 3 தக்காளி அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருளோட அளவுமே கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாம் சட்னி செய்கிறதுக்கு தக்காளி வாங்குறப்ப எப்போவுமே பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கணும். இது பிகினர்ஸுக்கான டிப்ஸு. இப்போது தக்காளி கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையுமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தக்காளியும் புளிப்பு இருக்கும், புளியும் நம்ம கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கலாம்.
கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியிலேயே தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வாணலை வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து இதை பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பொரியிறப்ப எல்லா பக்கம் தெரிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தட்டு போட்டு நீங்கள் அடுப்பை சிம்மரில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பொரிஞ்ச பிறகு நம்ம திறந்துக்கலாம். இது பிகினர்ஸுக்கான டிப்ஸு. கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம உருவி சேர்த்துக்கிட்டு அதையும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கும். பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி சட்னி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி புகை வந்து நம்மளை பயமுறுத்திடும். இப்போது சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. இது தக்காளி சட்னினால எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல எல்லா தண்ணியுமே வற்றிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நமக்கு 2 நிமிஷத்தில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. நம்ம இதுக்கும் ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.